ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் படிச்சுக்கிட்டே அப்படியே வரேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை எந்த இடத்துல எனக்கு சரின்னு படுதோ, ஏன்னா ஏற்கனவே 2 டைம் படிச்சிருக்கேன். எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் படுதோ அந்த இடத்துல நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல் பாயிண்டில் ஒன்றும் சொல்ல, இட் இஸ் டு இன்ஃபார்ம் தட் அந்த பேசிஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் த சப்ஜெக்ட் அந்த இது சொல்லியிருக்காங்க. 21,700 பேசிக் சேலரியாக சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமாக தான் வரும் உங்களுக்கு. அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2ல் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் பீரியடு, ஒரு தற்காலிகமாக பணியாளர் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா உங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. அது ஒரு நார்மல் ப்ராசஸ், அது பட்டாலும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள 2 பேர்த்தோட அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ அதை வச்சு என்னென்னா லோக்கல் ஸ்டேஷன் த்ரூ வந்து அவங்ககிட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, the appointment carries with it the liability to serve anywhere in India and outside. ஓகே, ஏன்னா சிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதும் இருக்கும், வெளி நாடுகளுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளி ஸ்டேட்டில் வந்து நிறையா இருக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து வெளி ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாயினிங் ஆன் திஸ் ஆர்கனைசேஷன் யூ வில் பி, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது டியில் வந்து ஆன் அப்பாயின்மெண்ட் சைட் த போஸ்ட் வில் ஹவ் டு அண்டர்கோ பேசிக் ட்ரைனிங் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீரியட். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து நான் கிளியராக கேட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா வந்து இப்போ ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ரைனிங், அது நல்லாவே தெரியும். ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து என்ன ஒரு பர்டிகுலர் பீரியட் மேபி 6 மந்த்தாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது தெளிவாக நம்ம கேட்டுட்டு நான் போடுறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரேடுக்கு வந்து பண்ணுவீங்க. உங்களுடைய குக்காக இருந்தாலும் சரி, வாஷர்மேனு, டிரைவர், அவங்கவுங்க ட்ரேடுக்கு போயிட்டு ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு வந்து பேசிக் ஃபிசிக்கல் ட்ரைனிங், ட்ரில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து ஏரியாவுக்கு வந்து போயிடுவீங்க. அடுத்தது இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல ஒரு 2-3 இடத்துல நான் இதை படித்தேன். அதாவது பண்ண, இன்கேஸ் யூ சஸ்டைன் எனி இன்ஜுரி டூரிங் த பீரியட் ஆஃப் பேசிக் ட்ரைனிங் யூ ஆர் டிக்ளேர்ட் அஸ் permanently incapacitated for service in CRPF, your service will be liable to be terminated at any time without notice. ஓகே, ட்ரைனிங் பீரியட் வந்து ஏதாவது காயமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பு நீங்கள் தான். ஸோ அதனால் வந்து உங்களால் சரியாக செயல்பட முடியலன்னு வெளியேற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது வந்து பேசிக்கே நம்ம பின்னாடி வந்து இதோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யுவர் சர்வீஸ் ஆர் லைபிள் டு பி டெர்மினேட்டட் இஃப் ஏதாவது நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை வெளியேற்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹெச் பாருங்கள், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. யூ ஆர் அட் லிபர்ட்டி டு ரிசைன் ஃப்ரம் த போஸ்ட் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 years சர்வீஸ் ப்ரொவைடட் எ சம் ஈக்குவல் டு 3 months பே அண்ட் அலவன்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் இம்பார்ட்டட் டு யூ பை த ஃபோர்ஸ் whichever is higher is refunded to the government. ஓகே, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 yearsக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்வீஸை விட்டு பிடிக்கலன்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து அந்த டைமில் வாங்குகிற 3 மாத சம்பளம், அது கூடான அலவன்ஸ், இது எல்லாம் சேர்த்து பேசிக் பே ப்ளஸ் அதோட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து, அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுடைய ட்ரைனிங் பீரியடான செலவு, இது 2ல் வந்து எது அதிகமாக இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று, however the appointing authority is fully competent to accept or reject to your request for discharge, resignation from service and merit. ஓகே, உங்களுடைய டிஸ்சார்ஜ் அந்த நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிறது உங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் ஃபவுண்ட் இன்எலிஜிபிலிட்டி சப்ரஸிங் ஃபேக்ட்ஸ் ஆன் எனி கிரவுண்ட் அட் எனி டைம் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட். ஓகே, நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராப்ளமானதான் அப்படிங்கிறது ஒரே பாயிண்ட் வந்து உள்வாங்கிக்கலாம். ஆன் ஜாயினிங் த போஸ்ட் ஆஃபர்ட் யூ மஸ்ட் மீட் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அண்ட் பி சூட்டபிள் ஃபார் த போஸ்ட் இன் all respect under the provision of relevant recruitment rules. ஓகே, ஸோ அது ஒன்றும் பெருசாக பாயிண்ட் இல்லை. இங்கேயும் கொடுத்துருக்காங்க. The CRPF has no liability in case of any injury, accident, incident occurred during your transit journey period for the joining of the force. நீங்கள் வந்து இப்போ வந்து 23 வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லையா, 22, 23. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னி பண்ணும்பொழுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, உங்களுக்கு எந்த காயம் இதாகிடுச்சாலும் அதுக்கும் இவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து யூ வில் பி என்டைட்டில் டு பே அண்ட் அலவன்ஸ் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அண்டர் என்சிபி. இதெல்லாம் வந்து போனதுக்கப்புறமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூ வில் நாட் பி என்டைட்டில் ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டியூட்டிக்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டிஏ கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது, கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் டிஏன்னு சொல்லி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு வந்து வரும்போது. ஓகே, அடுத்தது இன்கேஸ் யூ
do not report by the simulator, the offer of appointment made to you shall be deemed to have been lapsed automatically and no correspondence whatsoever on the subject will be entertained. ஓகே, நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து கொடுத்த டைமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அது அப்படியே லேப்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதில் சேர முடியாது. ஓகே, அடுத்தது வந்து ஓபிசி பர்சனலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டீட்டெயில் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த next of kin with proof of their age, date for the filling various nomination forms documents are required. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பிஐயில் வந்து நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு போகணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தால் உங்கள் ஒய்ஃபோடது இருக்கணும், இல்லை வந்து ஹஸ்பண்டோடது இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய பேரண்ட்டில் வந்து யாரோ ஒருத்தரோட இருக்கணும். ஓகே, இன் எனி பிரான்ச் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் அட் த நியரஸ்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய லோக்கலில் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குது. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கலாம். ஸோ லோக்கலில் இருக்கிறத வாங்கிக்கோங்க. அதோட கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்க மாதிரி செக் புக் ஃபெசிலிட்டி, லிங்கிங் வித் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதை வந்து நிச்சயம் பண்ணிடுங்க. பேன் கார்டு வந்து அதுலேயே லிங்க் பண்ணிடணும் அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்லைன் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் அங்கேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யோனோ ஆப். ஆன் ரிப்போர்ட்டிங் யூ வில் பி சப்ஜெக்ட் டு ஃப்ரெஷ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணுற அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகே, ஸோ இதில் எதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எது தேவையானதோ எதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்த்தபிளோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு போங்க. உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி அந்த எஸ்சி, எஸ்டி அந்த எஸ்டி, ஓபிசி அந்த ஓபிசி, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ப்ரீ வெரிஃபிகேஷன் ஃபார்ம் என்க்ளோஸ்டு with this offer of the appointment to be filled in properly. ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 copies of the recent passport size photographs. ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாஸ்புக் அண்ட் செக் புக் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் என்ஓகே. ஓகே, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி முன்னாடி சொன்ன பாயிண்ட்டே பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் பெட்டிங் வந்து க்ளோத்திங் ஆஸ் பர் ரெக்யூர்மெண்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஜமானையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதை வந்து நான் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதாவது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அது இருக்குது. அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ஒரு வீடியோவாக போடுவேன். ஓகே, யுவர் பேன் கார்டு, ஓட்டர் கார்டு அண்டு ஆதார் கார்டு எக்ஸட்ரா இன் ஒரிஜினல். ஸோ மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினல் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் ஒரு டைம் வருவீங்கள்ல, அங்கேயே நீங்கள் வந்து பேக்கில் சேஃபாக வச்சுக்கோங்க. ரிட்டன் வரும்போது அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன்னா தேவையானது மட்டும்தான் எடுத்துக்கோங்க. மற்ற எல்லாம் உங்கள்கிட்டயே திருப்பி இருக்கும். ஸோ அதை வந்து வீட்டில் வந்து பத்திரமா வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஓகே, அடுத்தது வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க 5,000 மினிமம் மெஸ் அட்வான்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் செலவு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு மினிமம் வந்து ஒரு 15,000 வச்சுக்கோங்க. பேசிக்காக வந்து கொஞ்சம் செலவு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய க்ளோத்திங் அங்கே போனதுக்கப்புறம் ஷூ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலவு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கூட வரது கொஞ்சம் லேட்டாக. ஏன்னா உங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகணும், சர்வீஸ் ரெக்கார்டு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும் இல்லையா. அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். வந்துடும், பட் டைம் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட இப்போ ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம் 2 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக வந்துடும். பட் அந்த டைமில் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு பணம் நிச்சயம் இருக்கணும். எனக்கு தெரிய வந்து எப்படியே புரண்டு ஒரு 10 to 15,000 ரூபா வச்சுக்கிறது பெட்டர். இது என்னுடைய சஜஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் அவங்களே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு வீடியோவாகவே வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கங்கே அப்படி அப்படியே பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஜிடிலையும் சில செலக்ட் ஆகிருப்பீங்க, அதுக்கும் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆல் தி பெஸ்ட்.